வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த க்யூட்டான சிக்கன் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு நான் மில்க் காட்டன் யான் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நம்ம க்ரோஷே ஹப்பில் இந்த மில்க் காட்டன் யான்ஸ் அவைலபிளாக இருக்குது. யாருக்காவது வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். 2.5 mm ஹூக் யூஸ் பண்ணுறோம் இதுக்காக. ஸோ ஸ்டார்ட் பண்ணுறப்போ மேஜிக் ரிங் போட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். செயின் 2 போட்டுட்டு 15 half double crochet நம்ம இந்த மேஜிக் ரிங்குள்ளார ஒர்க் பண்ண போகிறோம். ஒன்ஸ் கம்ப்ளீட் பண்ணதும் ஃபஸ்ட்டு ஹாஃப் டபுள் க்ரோஷேட்டில் ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கலாம். இதே மாதிரி இன்னொரு பீஸ் செஞ்சுக்கோங்க. அந்த பீஸோட பேக் சைடும் இந்த பீஸோட பேக் சைடும் ஒரே சைடில் ஃபேஸ் பண்ணியிருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. செயின் 1 போட்டுட்டு இப்போது ரெண்டு சைடையும் நம்ம சிங்கிள் க்ரோஷேட் போட்டு அட்டாச் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு வர 10 ஸ்டிச்சஸில் 2 டைம் சிங்கிள் க்ரோஷேட் போட போகிறோம். எவ்ரி ஸ்டிச்சஸ்லேயும் 2 சிங்கிள் க்ரோஷேட் போட போகிறோம். ஸோ டோட்டலாக 20 சிங்கிள் க்ரோஷேட் வரணும். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 20 ஸ்டிச்சஸ் போட்டாச்சு. இதுக்கப்புறமா ஹாஃப் டபுள் க்ரோஷேட் ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ இந்த டாப் பீஸில் எவ்ரி ஸ்டிச்சஸ்லேயும் 2 ஹாஃப் டபுள் க்ரோஷேட் ஒர்க் பண்ணிகிட்டே வாங்க. ஸோ டோட்டலாக நம்ம 10 ஹாஃப் டபுள் க்ரோஷேட் ஒர்க் பண்ணணும். ஸோ இந்த டாப் பீஸில் ஹாஃப் டபுள், அந்த பேக் பீஸ்லேயும் இருக்கிற ரிமைனிங் 5 ஸ்டிச்சஸ்லேயும் 2 ஹாஃப் டபுள் க்ரோஷேட் பண்ணிகிட்டே வரணும். ஸோ டோட்டலாக உங்களுக்கு 20 ஹாஃப் டபுள் க்ரோஷேட் வந்திருக்கும். ஸோ 20 ஸ்டிச்சஸ் முடித்ததும் நம்ம ஃபஸ்ட்டு போட்ட ஹாஃப் டபுள் க்ரோஷேட்டில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த ரவுண்டில் செயின் 3 போட்டுட்டு பாப் ஸ்டிச் ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ சேம் ஸ்டிச்சுக்குள்ளார ஹூக் இன்சர்ட் பண்ணிவிட்டு யான் ஓவர் பண்ணி வெளியே எடுத்துக்கோங்க. எகெயின் யான் ஓவர், சேம் ஸ்டிச்சுக்குள்ளே இன்சர்ட் பண்ணி யான் ஓவர் பண்ணி வெளியே எடுக்கிறோம். இந்த மாதிரி 3 டைம்ஸ் எடுத்துகிட்டு டோட்டலாக நம்ம க்ளோஸ் பண்ணணும். இதுக்கு பேர் பாப் ஸ்டிச். இதுக்கப்புறம் ஒரு செயின் 1 போட்டுக்கோங்க. இதே பாப் ஸ்டிச்சை நெக்ஸ்ட்டு வர்ற 9 ஸ்டிச்சஸில் ஒர்க் பண்ணணும். ஸோ டோட்டலாக 9 பாப் ஸ்டிச் ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ 3 டைம்ஸ் பார்ஷலாக யான் ஓவர் பண்ணி வெளியே எடுத்துகிட்டு லாஸ்ட்டில் ஒன்றா க்ளோஸ் பண்ணணும். ஓகே, இப்போ 9 பாப் ஸ்டிச் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்ததாக இருக்கிற நெக்ஸ்ட்டு 3 ஸ்டிச்சஸ்லேயும் பாப் ஸ்டிச் போட்டுட்டு பட் க்ளோஸ் பண்ணுறப்போ 3 ஸ்டிச்சையும் சேர்த்து க்ளோஸ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி 3 ஸ்டிச்லேயும் 3 டைம்ஸ் விட்டு எடுத்துகிட்டு கடைசியில் இந்த மாதிரி ஒன்றா க்ளோஸ் பண்ணிடுங்க. செயின் 1 போட்டுட்டு திருப்பி எகெயின் நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சில் பாப் ஸ்டிச் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இனி வர அடுத்த 8 ஸ்டிச்சஸ்லேயும் ஒன்றா பாப் ஸ்டிச் போட்டுகிட்டே வாங்க. இப்போது ஃபஸ்ட்டு போட்ட பாப் ஸ்டிச்சோட டாப் ஸ்டிச்சுக்குள்ளார ஹூக் இன்சர்ட் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணுறோம். ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு இந்த ரவுண்டில் செயின் 2 போட்டு ஸ்டார்ட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு பாப் ஸ்டிச்சை செயின் 1 ஸ்பேஸில் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ எவ்ரி பாப் ஸ்டிச்சுமே அந்த செயின் 1 ஸ்பேஸில் தான் போட போகிறோம். இதே மாதிரி 9 பாப் ஸ்டிச் போட்டுட்டு வரலாம். 9 பாப் ஸ்டிச் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு வர 2 பாப் ஸ்டிச்சையும் நம்ம சேர்த்தி போட போகிறோம். இந்த மாதிரி 2 ஸ்டிச்லேயுமே ஹூக் இன்சர்ட் பண்ணிவிட்டு யான் ஓவர் பண்ணி வெளியே எடுத்துகிட்டு லாஸ்ட்டில் ஒன்றா க்ளோஸ் பண்ணிடலாம். ரிமைனிங் இருக்கிற செயின் 1 ஸ்பேஸில் ஒரு பாப் ஸ்டிச்சாக ஒர்க் பண்ணிகிட்டே வாங்க. டோட்டலாக உங்களுக்கு 8 பாப் ஸ்டிச் வரணும். அவ்வளோதான். சேம் ஃபஸ்ட்டு ஸ்டிச்சோட பாப் ஸ்டிச்சில் ஜாயின் பண்ணிவிட்டு செயின் 2 போட்டுட்டு நெக்ஸ்ட்டு பாப் ஸ்டிச் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு வர 2 ரவுண்ட்ஸ்லேயும் எவ்ரி ஸ்டிச்சஸ்லேயும் ஒரு பாப் ஸ்டிச் போட்டே வாங்க.
இப்போ லாஸ்ட் ரவுண்ட் வந்தாச்சு. செயின் 2 போட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வர செயின் 1 ஸ்பேஸில் ஒரு பாப் ஸ்டிச் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ண வேண்டாம். அகெயின் அதுக்கடுத்து வர ஸ்டிச்லேயும் இந்த மாதிரி 3 தடவை லூப் வெளியே எடுத்துகிட்டு 2 ஒன்றா க்ளோஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி டோட்டலாக 9 டைம்ஸ் வந்து இந்த ரவுண்ட் பண்ணணும். இந்த ரவுண்டில் 9 டைம்ஸ் முடிச்சுட்டு யான் அதிகமாக விட்டு கட் பண்ணுங்கள். இந்த ரவுண்ட் முடிய போகுது. இதில் நம்ம ஃபஸ்ட்டு போட்ட ஸ்டிச்சுக்கு மேலே ஒரு ஜாயினிங் ஸ்டிச் போட்டுட்டு கட் பண்ண போகிறோம். தேவையான அளவுக்கு ஸ்டஃபிங்ஸ் வச்சு நம்ம இதை க்ளோஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு டாப் லூப்பில் நீடில் இன்சர்ட் பண்ணிவிட்டு 2 சைடும் வந்துட்டு ஜிக்ஸாக்காக ஸ்டிச் பண்ணிகிட்டே வந்து இந்த பேக் சைடை நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். ரிமைனிங் இருக்க யான் டைலை நீட்டாக செக்யூர் பண்ணிடுங்க. இப்போ டெயில் பாட் வந்து அட்டாச் பண்ண போகிறோம். சிக்கனோட பேக் சைடில் ரவுண்டு 3ல் வந்து இந்த மாதிரி யான் அட்டாச் பண்ணிக்கோங்க. செயின் 2 போட்டுட்டு அதே இடத்துல ஒரு பாப் ஸ்டிச் ஒர்க் பண்ண போகிறோம். இதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற செயின் 1 ஸ்பேஸ்லேயும் ஒரு பாப் ஸ்டிச், டோட்டலாக 3 பாப் ஸ்டிச் பண்ண போகிறோம். அடுத்து இருக்கிற லாஸ்ட்டில் இருக்கிற செயின் 1 ஸ்பேஸ்லேயும் ஒரு பாப் ஸ்டிச் போட்டுடலாம். இந்த லைனுக்கு செயின் 2 போட்டு டர்ன் பண்ணிவிட்டு 2 பாப் ஸ்டிச்சை சேர்த்தி போட போகிறோம். அடுத்து இருக்க செயின் 1 ஸ்பேஸில் பாப் ஸ்டிச் போட்டுட்டு க்ளோஸ் பண்ண வேண்டாம். அதுக்கு அடுத்து இருக்க செயின் 1 ஸ்பேஸ்லேயும் பாப் ஸ்டிச் போட்டுட்டு கடைசியில் ஒன்றா க்ளோஸ் பண்ணிடலாம். லாஸ்ட்டில் ஒரு செயின் 2 மட்டும் போட்டுட்டு அந்த செயின் 1 ஸ்பேஸில் விட்டு ஒரு தடவை ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு கட் பண்ணிடலாம். யான் டெயிலை நீட்டாக ஹைட் பண்ணிடலாம். நம்ம வந்து இப்போ கீழேருந்து 3 ஸ்டிச்சஸ் ஸ்கிப் பண்ணிவிட்டு 4th ஸ்டிச்சில் ஆரஞ்சு கலர் யான் அட்டாச் பண்ணுறோம். செயின் 2 போட்டுட்டு சேம் ஸ்டிச்சில் ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷேட் போட்டுக்கலாம். திரும்பவும் சேம் ஸ்டிச்லேயே ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு யான் கட் பண்ணிக்கோங்க. யானை வந்து நீட்டாக ஹைட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு மறுபடியும் 3 ஸ்டிச்சஸ் ஸ்கிப் பண்ணிவிட்டு 4th ஸ்டிச்சுக்குள்ளார அந்த ரெட் கலர் யானை நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போது செயின் 2 போட்டுட்டு சேம் ஸ்டிச்சுக்குள்ளார ஹாஃப் டபுள் க்ரோஷே ஒன்று போட போகிறோம். இப்போது மறுபடியும் சேம் ஸ்டிச்சுக்குள்ளார ஒரு ஸ்லிப் ஸ்டிச். இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் க்ரோஷேட். இதே தான் நம்ம 3 டைம்ஸ் ரிப்பீட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சில் இன்னொரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு செயின் 2 டைரெக்டாக ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு தடவை ஹாஃப் டபுள் க்ரோஷே சேம் ஸ்டிச்சில் போட்டுட்டு அதே ஸ்டிச்சுக்குள்ளார ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு பக்கத்தில் சிங்கிள் க்ரோஷேட் போட போகிறோம். ஸோ இது மாதிரி இன்னொரு வாட்டியும் பண்ணினீங்கன்னா முடிஞ்சது. லாஸ்ட்டில் ஐஸ் அட்டாச் பண்ணிடலாம்.
அவ்வளோதான், உங்கள் க்யூட்டான சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. நியூ ஐடியாஸ்க்கு என் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.